அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நாங்கள் கல்யாணம் ஆகி எங்களுக்கு 8 வருஷம் ஆகுது. பல பிரச்சனைக்கு அப்புறம் கடைசியாக மங்கையர்கரசி மேடமை பல்லாவரத்தில் மீட் பண்ணோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள மீட் பண்ணோம். அவங்க ஃபஸ்ட்டே சொன்னாங்க ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு. கேட்காம வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்டி செகண்ட் ஆப்ஷனாக செக் பண்ணி போனோம். அங்கேயும் சரியாக வரல. கடைசியாக மங்கை மேடம் சொல்லி அவங்க இங்கே A4 ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணாங்க. இங்கே அபர்ணா மேடமை பார்த்து அதுக்கப்புறம் அபர்ணா மேம் சொன்ன ஒவ்வொரு ஐடியா ட்ரீட்மெண்ட்டு அந்த இதில் நாங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஃபஸ்ட்டு இதிலே சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ எங்களுக்கு ஆண் குழந்தை இருக்குது, 10 மாதம். அவங்க மங்கையர்கரசி மேடம் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்லேயே ஒரு 2-3 இது எடுக்க சொன்னாங்க, ஸ்கேனு. அந்த ஸ்கேன்லேயே இதுதான் வலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இது பண்ணியிருந்தேன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வேறு இடத்துல போனதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா முடியும்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கருவும் நின்றுது, ஆனால் டியூப்பில் நின்றுது. அந்த டியூப்பை தான் மங்கையர்கரசி மேடம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, டியூப்பில் சதை வளர்ந்துருக்கு, உங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு. வேறு இடத்துல போனோன்னா அது பெரிய பிரச்சனையாகிடும். அவங்களுக்கு டியூப்பு எடுத்து ஆல்ரெடி 2 ஆப்ரேஷன் பண்ணி அடுத்து 3வது தான் சரி நம்ம ஃபஸ்ட்டே அந்த மேடம் சொன்னாங்க, அவங்க சொன்னது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் மங்கையர்கரசி மேடம்கிட்டே வந்தேன். இங்கே A4 ஹாஸ்பிட்டலில் எங்களை பார்க்க சொன்னாங்க. சரி நாங்களும் வந்தோம். அப்புறம் நான் மேடம் பார்த்தோம், இந்த மாதிரி பண்ண முடியும், எல்லா ஸ்கேனும் பண்ணிட்டு நார்மலாக இருக்குது, உங்களால் IVF நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு 2-3 ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி ஒருத்தனுக்கு ஆகிருந்தது. அவன் என்ன சொன்னான்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வீடு பார்த்துக்கோ, அதுதான் நல்லதுன்ற மாதிரி சொன்னான். அதே மாதிரி நான் வீடு பார்த்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாத்திரைக்கும் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அலாரம் வச்சு அந்த சமயத்தில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் லெஸ் ஆகிடுச்சு. நல்லா லேஸ் ஆக்கி வச்சேன். A4 ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு நர்ஸுமே சரி நல்லபடியாக எங்களுக்கு இது பண்ணாங்க. இப்போ எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.